நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகனாக மாறியாச்சு எஸ் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கிரியேட்டிவான ஐடியாஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட தான் வந்து நம்ம ஷோக்கு வருவாங்க அண்ட் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ட் அதே மாதிரி ஒரு சூப்பரான செலிபிரிட்டியும் வந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்திருக்காங்க யார் தனிகை கானா பாடல்கள் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் கொண்டாடிட்டு இருக்கோன்னா அதுக்கு இவர் தான் வந்து புள்ளையார் சொல்லி போட்டவர் ஸோ சித்திரம் பேசுதறியில் ஆரம்பிச்சு ஸோ இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறையா தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த கானா உலகநாதன் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி வெல்கம் பண்ண போகிறோம் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கானா உலகநாதன் ஆன் ஸ்டேஜ் பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் ஓ நல்லா இருக்குமா ஆக்சுவலி நீங்கள் வந்து எங்கே வந்தாலுமே அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலகலப்பாக இருக்கும் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களுடைய பாடல்கள் வந்து அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்து எனர்ஜி தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே வைப்ரேஷன் தான் இப்போ எல்லாருக்குள்ளேயுமே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே பயங்கரமாக என்தூ ஆகிட்டாங்க உங்களை பார்த்த உடனே கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்க பாடியிருக்கீங்க நடிப்பு இதை பற்றி உங்களுடைய கருத்து அண்ட் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கா? நடிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, மிகப்பெரிய விஷயம். அதாவது இந்த கான்செப்ட் வந்து நடிகனாக மாறியாச்சு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களும் வந்து நடிகர்களும் உண்மையாக மாறணும், அப்படியா நிஜமான நடிகர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அதே நம்பிக்கையில் நீங்களும் வந்து போய் உட்காருங்க. நன்றி. ஓகே. நடிகனாக மாறியாச்சுல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக 3 பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர், ஹர்ஷத் அண்ட் அருள் ஃபிலிக்ஸ். லெட்ஸ் வெல்கம் them on stage. டே டவாலி ஐயா, என்னடா கோர்ட்ல கூட்டமே இல்லை? தெரியலையா? இந்த டிவி சேனல்காரனுங்க நாங்கள் சொல்கிறது தான் உண்மை, நம்ம சேனலுக்கு வந்தால் நன்மைன்னு விளம்பரம் பண்ணி ஃபேமிலி பிரச்சனையாக பெருசாக்கி அவனுங்க டிஆர்பி ஏற்றிக்கிறானுங்க. சரி டவாலி, நீ போய் இந்த வாய்தாக்கு வந்தவன் வாழ்க்கையில் நொந்தவன் அப்படின்னு அவனா இருப்பான், அவனை கூட்டுவா. சரியா? நீ திரும்பதுக்கே 3 days ஆகும் போல. ஏங்க இங்கே நின்று கூப்பிடு. சரி. ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன். வாடா. ஹரிச்சந்திரன் பேர் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல எப்படிப்பா வாழ்ற? ரொம்ப கஷ்டம் ஐயா. புடிச்சிருக்கியா? உன்னை பத்தி பெருமையா சொன்னேன். நான் ஏன் குடிகார ஆன தெரியுமா? நாளுக்கு நாள் டாஸ்மார்க்ல கூடுது கூட்டம், இதுக்கு இந்த பொண்டாட்டிக்கு மேல உள்ள காட்டம். கோட்ல இப்படி தள்ளாடலாமா? கோட்டையில தலைகால் புரியாம தள்ளாடுறானுங்க, அதை கேட்க துப்பு இல்ல. கோட்டை எடுத்துட்டு ஆனா என்னைய கேட்கலாம். உன்னை குடிச்சவன்னு பார்த்தா படிச்சவனாவும் இருக்கியே. என் கஷ்டத்தை சொன்னா உங்க கல் மனசு கரைஞ்சிடும். அழுகாம சொல்லுங்க தம்பி. கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சுங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அவ கூட என்னால வாழ முடியாது. எனக்கு டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும், டைவர்ஸ் வேணும். 3 நாள்ல டைவர்ஸா? ஹனிமூன் போய் பெக்கு போட வேண்டியவன் ஹைகோர்ட்ல வந்து இப்படி பெட்டிஷன் போடுறியப்பா. என் பொண்டாட்டி குடும்பம் ஒரு ஃப்ராடுகார குடும்பங்க. அவங்க அப்பா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ. ஆளுங்கட்சி எம்எல்ஏனா எக்கச்சக்கமா தெரியுமே. கல்யாணத்துக்கு முன்னாடி 500 கிலோ தங்கம், புது வீடு, புது காரு, 50 லட்சம் ரொக்கம் தாருன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் வீட்டு பக்கமே வரல அந்த நாய். எந்த எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திருக்கான்? ஆம்பளைங்க மட்டும் இருந்தா இந்த உலகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பொம்பளைங்களை எதுக்கு ஆண்டவன் படைச்சான்? செக்ஸ் விளையாடுதான். செஸ் செஸ் 2 பேர் வேணும்ல. என்னப்பா கேக்குறான் பாரு, கேனத்தனமா கேள்வி. அதானே எனக்கு போதையில தப்பா கேட்டுருச்சு எஜமா. 3 நாளைக்குலாம் டைவர்ஸ் தர முடியாது. அந்த பொண்ணு கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப வா வந்து வாழு. உன்னைய காப்பாத்த பார்த்தா என்னைய கோத்து விடுறியா? என்ன பாதுகாப்பு கேட்டு வந்தா மறுபடியும் பாதாள சிறையில அடைக்கிறீங்க? குடிகார நாயே, உன் பிரச்சனை என்ன உளராம சொல்லு. என் பொண்டாட்டிய பொண்ணு பார்க்க போனா அவ உடம்புலாம் வீங்கி வீங்கி இருந்துச்சு. அவ அப்பங்காரண்ட கேட்டதுக்கு அவ பொண்ணுக்கு உடம்புலாம் மூளைன்னு சொன்னான். நல்லா பாத்தியா? மூளைதானா அது? அது வெயில்ல வந்த வேனை கட்டிங்க. அவ ஒரு படிப்பறிவில் அது சுத்த முட்டாள். எப்படி உனக்கு தெரியாது? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு சமைக்க சொல்லி கொடுத்தேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவிட்டு சமைக்கணும்னு சொன்னேன். அவ உப்பு எடுத்து கழுவிட்டு இருக்காங்க. இதாவது பரவாயில்ல,
பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில தம்மு போடணும்னு சொன்னேன். அவ தம்மு அடிச்சிட்டு பிரியாணில போடுறாங்க. ஒரு நாள் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டேன். போய் உப்பு டப்பா எடுத்துட்டு வான்னு சொன்னா. வீடு ஃபுல்லா தேடி உப்பு இல்ல. என்ன வந்து சொன்னா, நீ உனக்கு ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லாதவன், அதனாலதான் உப்பு டப்பா நான் முதல்ல எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன்னு சொல்றா. வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். காலில் கிடக்கிற செருப்பை கலட்டி பலார்னு அடிச்சேன். பொண்டாட்டி அடிக்கிறதே தப்பு, நீ செருப்பால் அடிச்சியா? என்ன நானே அடிச்சுக்கிட்டேங்க. சரி, நீ இவ்வளோ கெஞ்சிறனால உனக்கு நான் வந்து ஒரு ஆஃபர் தரேன். சொல்லுங்க. என்னன்னா 6 மாசம் வேற ஒரு பொண்ணு கூட குடும்பத்தை நடத்திக்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடே, ஐடியா கொடுத்த என்னையே அரேஞ்ச் பண்ண சொல்றியா? குடும்பத்தை நடத்து. குடும்பம் நடத்துனா புளி சாதத்துக்கு பொங்கலே பரவாயில்ல, நீ பழைய பொண்டாட்டி கூடவே வாழ்ந்துருவேன். அப்ப ரெண்டாவது பொண்டாட்டி அவளை நான் வச்சுக்கிறேன். இதுக்கு தான் நீ இவ்வளவு நேரம் எனக்கு ஐடியா கொடுத்தியா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. உங்களுக்கு பதிலா அவளை வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல வரல, அவளை என் வீட்டுல என் பேத்தி மாதிரி பத்திரமா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல வந்தீங்க, நான் மாத்தி சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, குடும்பம்னா தேன் கூடு மாதிரி, அதுல பிரச்சனைங்கிறது தேனி மாதிரி. பிரச்சனை நினைச்சு பயந்தா தேனுங்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க. அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல திருந்திட்டாப்ல. போ 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 போ. ஜட்ஜையா, எனக்கு ஒரே ஒரு டவுட், இதுதான் ஜட்ஜி காஸ்டியூமா? நான் கொஞ்சம் பெரிய ஜட்ஜிடா, அதனால பெரிய கோட்டு. உங்களையாவது நான் ஏத்துப்பேன், இத ஒரு சார் இருக்காரு. ஏண்டா ஆளு கிடைக்கலன்னு ஆடு மேய்க்கிறன்னு கூட்டு வந்து டவாலியா நிக்க வச்சிருக்கீங்க. சும்மா நிக்கிற டவாலிக்கு இந்த காஸ்டியூமே அதிகம்டா. உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்ல? ஆளு கிடைக்கலன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, வந்து பண்ண போறாங்க. நீ போய் உன் பொண்டாட்டி கூட வாழ்ற வழிய பாரு. கிளம்பு கிளம்பு. லேட் ஆச்சுன்னா வேற வேணா வீட்டுக்கு வந்துருவான். அப்புறம் தவாலி, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஐயோ, எனக்கு வேலை என்ன சாமி? டேய் டேய் டேய், உட்காடா உன் பொண்டாட்டி. டேய் டேய் நில்றா. சுந்தர், ஹர்ஷத் அண்ட் அருள் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. நம்ம கெஸ்ட் வந்து எப்படி என்ஜாய் பண்ணார் அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க உலகநாதன் சார், எப்படி இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நடிகனாக மாறியாச்சுல. பட் உங்களுக்கு வந்து இங்கே சில ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் இது வரைக்கும் பெருசாக டைலாக்லாம் வந்து பேசி நடிக்கலை, ஆனால் உங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தா அந்த அவங்க பாருங்க அவங்களுடைய ஃபேன். ஸோ இனிமேல் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அப்படியே நடிங்க, சரியா? ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருக்க நம்மளோட கவுண்டமணி தினேஷ் இன்னைக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஏதோ வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் கவுண்டமணி தினேஷ் ஆன் ஸ்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை கவுண்டமணி பண்ண போறாரு. அந்த கான்செப்ட்ல நவரச நாயகன் கார்த்திக்கும் சுருளிராஜனும் இருக்க போறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நீங்க எந்த சேனலை பார்த்தாலும் அவன் ஒரு போட்டி வைக்கிறான். வைக்கிற போட்டி ஏதாவது விளங்குற மாதிரி இருக்கா? சேர அள்ளி மூஞ்சில ஊத்திக்கிறான். கிராமத்துல ஒரு நாள் என்ன போட்டி போடுறீங்க? கிராமத்துல போய் சேத்தள்ளி கொட்டுறது ஒரு போட்டியா? சேத்தள்ளி கொட்டிக்கிறாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுன்னு தெருவா ஓடல. இதை தவிர மத்த எல்லாம் போட்டின்னு வைக்கிறாங்கடா. இன்னும் கொஞ்சம் நாள்ல யார் மூஞ்சில அதிகமா காரி துப்புறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, இந்த மாதிரி கூட போட்டி வைப்பானுங்க போல இருக்கு. நம்ம போட்டினா அப்படி கிடையாதுங்க. காலங்காலமா எல்லாரும் பண்ற போட்டி தான் நீட்டா இருக்கும். டிவி ஆரம்பிக்கும் போது இந்த போட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கான்செப்ட் நல்லா இருக்கும். பாட்டுக்கு பாட்டு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் நவரச நாயகன் கார்த்திக். அவருக்கு ஏன் நவரச நாயகன் பேர் வச்சாங்க தெரியுமா? ரசம் நல்லா வைப்பார் வீட்டில். பூண்டு ரசம், மிளகு ரசம், கொத்தமல்லி ரசம், இந்த மாதிரி. அதனால நவரச நாயகன். கார்த்திக், ஹேய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சன்னமொழி பார்த்துருப்பீங்க. இவன் வந்து நவரச நாயகன். இந்த பக்கம் இருக்கிறவன் சொரிசேரங்க நாயகன். ஏன் இவனை சொரிசேரங்க நாயகன்றன்னா, டயலாக பேசிட்டு கையை சொரிஞ்சு விட்டுக்குவாங்க. பாருங்க, ஜனங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா? சொரிஞ்சிட்டான். அதனால இப்போ 2 பேரும் நல்லா கேட்டுக்க. கார்த்திகே, நீ பாட ஆரம்பித்த உடனே நீ விடுற வார்த்தையிலேருந்து இவன் பாடுவான். இதான் கான்செப்ட். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சம். ஓகேவா? இப்போ முதல்ல யார் ஆரம்பிக்க சொல்லலாம்? சரி, நவரச நாயகனே ஆரம்பிக்க சொல்லலாம். நல்லவன். ஏன்பா, நான் தான் மாடுலேஷனில் லோவாக பேசுகிறேன், நீ என்ன அப்படியே வீட்டுக்காரிக்கிட்ட பேசுகிற மாதிரி நீ எதுக்கு ஒத்து ஊதுற? ஊதாத. கார்த்திகே, நீ ஆரம்பிமா. ஏய், வெட்டல போட்ட ஷோக்கில் நான் கப்புன்னு கூட்டன மூக்கில்
வந்தடி வாடி ரத்தம் இந்த அமர மனசு சுற்றும் வரவடி இறக்கும் அமரம் வண்டி நின்னா சிறக்கும் அமரம் பேர சொன்னா தானே சொன்ன பதில் வரகும் ஐசால கட்டி மெட்டி தானுங்க அமரன் பாடல தான் கெட்டிக்காரங்க. ஆமா பாட்டுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் நீ கெட்டிக்காரன் தான். எப்பா இவன் காலை விட்டுருக்கான் சுருளி, நீ கால இருந்து ஆரம்பி. அவன் கா விட்டுருக்கான். என்னங்க அது அவனுக்கு எனக்கு சண்டையே இல்லை, ஏங்க கா விட்டான்? அட நாயே, அவன் காலை விட்டுருக்கான்டா, நீ கால இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரி ஆரம்பிச்சிடுறேன். ஓ புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு படிச்சேன். ரொம்ப படிக்காதரா, அந்த கைகராச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். பெரிய கானா உலகநாதன் அப்படியே நீ படிச்சுட்டாலும். எப்பா அவன் வந்து இன்னில விட்டுருக்கான். கார்த்திகே நீ வந்து என்ன பண்ணனா நாளை ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பி. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. நீ மூச்சு விடும் போதே தெரியும் இந்த பாடத்தான் எடுப்பேன்னு. என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே, என்ன இந்த பூமி கொண்டு வந்த சாமி. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. எப்பா அவன் ஏழை விட்டுருக்கான் சுருளி, நீ ஏழ இருந்து ஆரம்பி. ஓகேவா? ஏழானங்க ஆரம்பிச்சிடுறேன். ஜப்பான் ஜப்பான் கொப்பான் நிப்பான், ஜப்பான் ஜப்பான் கொப்பான் நிப்பான். முதல் அக்கு தானடா, அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏ முதல் ஜெட்டு தானடா, எவர் சில்வர் தட்டு தானடா. அவன் டால விட்டுருக்கான், நீ டால இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே ஆரம்பி. டா பக்கா டூ பக்கா மே கல போ கல நம்பி நம்பி பி எம்பிஏ டேய் நாய் வாழ் வாரு பல்லாகு பஜூடு பாம்பு ஊடு டப்பூடு ஓ பொறுமணியா டாம் டூம் பொறுமணியா. என்னங்க அசிங்கமா திட்டுறான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் அசிங்கமா திட்டல, பாட்டு தமிழ் பாட்டு அதான் பாடுறான். இவனுக்கு வரல, அப்ப நீ ஆட்டத்துல இருந்து தோத்துட்ட. அடுத்து எப்பா நவரசம் நீ பாடு. லே லேல இருந்து யூ மீன் லே 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 எனக்கு தெரியும் லே லே லே. ஹலோ கேமராமேன் லே மிஸ்டர் சந்திரமௌலி லேங்க. டே 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 ராஜா, நீ இந்த மாதிரி நின்ன இடத்துல நீ சிரிச்சின்னா என்னை கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். எத்தனை படத்துல பார்த்துருக்கானா இவனுக்கும் தெரியல, எனக்கு தெரியும். நான் பாடுறேங்க. அது என்ன பாட்டா? லே 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 லே. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டா எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா. அட வெள்ளி இல்ல கூஜா, நான் கேட்டா கேட்டதை கொடுப்ப கேக்குற வரத்தை கேளுங்கடா. அப்போ பாட்டுல இவனும் ஜெயிக்கல இவனும் ஜெயிக்கல. ஜெயிச்சது யாரு? வழக்கம் போலவே உங்க கவுண்டமணி ஆகிய நான் தான். இந்த 10 லட்சத்தை வாங்கி அங்க போட்டு எடுத்துக்கிறீங்களா? என்ன போங்கயா, 10 லட்சத்தை வாங்கி ஒரு காரு ஒன்று புதுசா ஒன்று ஏற்பாடு பண்ணி சொப்பன சுந்தரியோட நானா இச்சிக்கா 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 ஊர்கோலம் தான். கவுண்டமணி தினேஷுடைய ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது. ஆனால் செம்மையாக பண்ணீங்க சீரியஸாக. இவ்வளோ வாரங்கள் பண்ணதுலேயே இந்த பர்ஃபார்மன்ஸு வேற லெவல். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அதாவது கணேஷ் அவர்கள் நிஜமாகவே நடிகன மாதிரி இருக்காங்க. ரொம்ப சூப்பர். இப்படி தான் இருக்கணும். அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நடிப்புனா தத்ரூபமாக இருக்கணும். சூப்பர் கணேஷ், வாழ்த்துக்கள். ஷோல வந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் டீம் ஆன் ஸ்டேஜ். ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் ஆரம்பு. ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து அன்னியன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அன்னியன். உங்க இதுல சொன்னா நாட்டாமா மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த அன்னியன் வந்து நம்ம பிரச்சனைலாம் சொல்றோம். ஒரு சில நடிகர்லாம் வராங்க. ஸோ என்னென்ன நடக்குது அதுதான் பண்ண போறோம்.
அந்நியன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உங்க எல்லாரோடைய பிரச்சனையை தீர்க்க வந்ததுக்கு தான் நான் வந்திருக்கேன். முதல் பிரச்சனை சொல்றதுக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் தலை, நல்லா இருக்கியா? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கே ஒரே தலை, எங்க தலை. அண்ணனை பத்தி சொல்லணும்னா மைக்கேல் ஜாக்சன் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். கானாவில் அண்ணன் தான் மாசு. நல்லா இருக்கா? அப்படியே போகும்போது அதை கைட்டி கொடுங்க. அப்படியே ஆமா, என்ன மழை எதனா பெய்யுதா? ரெயின் கோட் போட்டுன்னு வந்திருக்க. என்ன மேட்ரு? இது ரெயின் கோட் இல்ல, வேற என்ன ஜர்க்கின் கோட்டா? ரெண்டோ ஒண்ணுதான். சொல்லு. நான் தான் அந்நியன். சரி, அண்ணியும் ஆயா வீட்டு பண்ணியும் அது இது. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? நான் நல்லா ஃபைட் மாஸ்டர் ஆகணும். அதுக்கு நீ ஐடியா சொல்லணும். சொல்லு. நீ ஃபைட் மாஸ்டர் ஆகணும்னா முதல்ல கத்தியை சுத்தணும். கத்தியை சுத்தணுமா? இப்ப பாரு. ஓகேவா? இல்ல இல்ல, இந்த நீ சுத்து. இல்ல ஓகே. அந்த பயம் இருக்குன்னா சொல்றது ஈஸி, செய்யறதுதான் கஷ்டம். தெரியுதா? கத்தில வெட்டி பார்த்துருக்க, நாங்களும் வெட்டுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் படத்தில் வில்லனா பண்ணியிருந்தவனா இப்போ சீரியலில் தான் வில்லனா பண்ணுறேன். அதுக்கு மெயின் நீ தீர்த்து வை, இல்லை இறக்கிடுவேன். உன்னுடைய பிரச்சனையை வந்து சொன்னல எல்லாரும் முன்னாடி. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா உனக்கு? அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி இது என்ன வயசுன்னு எனக்கு சொல்லு. சொல்லு மாமே. அந்நியன். அந்நியன் அந்நியன் புரியுதா? புரியாது. வாய்ஸ் கொஞ்சம் எரிச்சல் தான். நான் அப்பவே சொன்னேன், நான் சந்தானம் பண்ணல, நீ நல்லா காமெடி பண்ணுன்னு. சுத்தமா பண்ணல. நல்ல நைஸ் மீட் யூ. நான் தான் அந்நியன். கிட்ட மூஞ்ச காட்டாதப்பா. அபிராமியை பார்த்து பயந்துட்டேன் நான் பயங்கரமா. அப்பா மூஞ்செல்லாம் அது சாயிடெல்லாம் வரணும் பூசிக்குது. அது பண்ணோம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டம். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அபிராமியை காணும்பா. வீட்டில் போய் பார்த்தா எங்கே போகின்னு தெரில, யாரோட தேட்டரில் இருக்குதுன்னு தெரில. நான் ஒரே கஷ்டமாக இருக்குது. வாப்பா வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன உன் வீட்டு கஷ்டத்தை சொல்கிற தரப்பா வர சொன்னீங்க. வாப்பா நீ ஒன்னேங்க. அபிராமி பார்க்காமலாம் இருக்க முடியல. அபிராமி எங்கே பார்த்தாலும் ஒரே அசிங்கம். இந்த மூஞ்செல்லாம் இந்த பக்கம் ஒரே அசிங்கம். இந்த கோட்லாம் கரை ஆகுது, அதெல்லாம் அசிங்கம். இந்த ஷூ பாலிஷ் போடல, அதுவும் அசிங்கம். கத்தி ரொம்ப தக்கையாக இருக்குது, அதுவும் அசிங்கம். நீ வாப்பா சீக்கிரம் ஒன்று. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உன்னை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட வேண்டாம். சுண்டல் கொஞ்சம் வறுத்து பெப்பர் போட்டு எடுத்துன்னு வாப்பா. 2 பாக்கெட்டு. அவங்களுக்கு 2, எனக்கு 2 போதும்பா. இதே மாதிரி பேசிட்டாரு. கரடப்பு நேரத்தில் எழுதி வச்ச மாதிரி அக்கும் பக்கும் கும்பி பாக்கும் ஆக்கு பாக்கும் வெத்தலை பாக்கு டாம் டூம் கையா. என் பேர் கொய்யாப்பா. கொய்யா பையா நிறைய இருக்குப்பா. ஏய், என்னடா இங்க ஒரே காமெடி பண்ணிக்கிறீங்க? அசிங்கம்ப்பா. என்ன நடக்குது? அசிங்கம்ப்பா. பட்டாசு பாலு பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேச. ஏய் பட்டாசு பாலு சொல்லுடா, என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாட்டுல ரவுடிங்களுக்கு மரியாதை இல்ல, பொண்ணு கொடுக்க மாட்டான், ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டான். இது என்னன்னு கேள்றா முதல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனையை பத்தி பேசுவேன். அபிராமி வீட்டுக்கு போனா அவங்க அப்பா பொண்ணை கொடுக்க மாட்டான். நீ அந்த பொண்ணு நம்பரை கொடு, நான் ஓட்டின்னு வந்து உனக்கு தரேன். ஓட்டின்னு வந்துடுறியாப்பா? ஓட்டின்னு வந்துடுறேன். நான் பொண்ணையை நல்லா ஓட்டுவேன், கலைகிருவனையும் ஓட்டுவேன். ஒரு நாள் மூஞ்ச காட்டு எப்படி இருக்குதுன்னு பாரு. நீயே பொண்ணு மாதிரி தாங்கிற. திரும்பி இது என்ன மார்க்கு? நல்லா பல்லு வலிக்கிட்டு ஏச்சு எல்லாம் மேலே தூக்கிக்கிற பொண்ணு. நல்லா கேட்டு இப்போ பெர்ஃபார்மன்ஸை பகிரியா நீ? கத்தி சுத்த தெரியுமா? தெரியுமா? நான் சுற்றி காட்டுறேன். வேற லெவலுக்கு அப்படி பயங்கரமா இருக்குது. அதான் நீ என்னடா வந்ததுலேருந்து இப்படி வரைச்சி நிற்கிற, என்ன பண்ணி? நான் தான் அந்நியன். அடே போட எப்பா பார்த்தாலும் நீ ஆயா காமெடி வரணும். இல்லப்பா, கோச் அழுகாகுது இல்லை, கை இப்படியே வச்சுக்கிறாரு. ஊருது இந்த பக்கம்லாம் ஊருக்கு. திருப்பாச்சி படம் பார்த்தியா? தளபதி தெரியுமா? தெரியும். அப்போ என்ன தெரியாது? தெரியாது. நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்
இது என்ன இது சொல்லு? இதுதான் சிலம்பு சுத்துறது. சிலம்பு இல்லாத கத்தி சுத்துறது. இந்த மாதிரி எதனா பண்ணிட ஏன்னா அப்படியே இந்த முதல்ல நீ ஏதாவது பண்ணிடா. இவ்வளவு நேரம் பண்ண காமெடி நான் தான். சரி இந்தா அப்படி நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். இப்போ சிரிக்கலன்னா கல்லு வரும். பண்ணி சொல்லுப்பா அடுத்து என்னன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு ஈஸி பண்ணேன். 1 ரூபாய் திரும்ப வரவே இல்லைப்பா. 300 ரூபாய்க்கு ஈஸி பண்ண. யாருக்கு பண்ண? ஆளுக்கு ஆமாம் அபிராமிக்கு. அபிராமிக்குப்பா என் வாய்ஸ்ப்பா அது, நீ பேசக்கூடாது. அபிராமி நான் தமிழ் வாய்ஸ். எனக்கு பிரச்சனை தானே சொன்னேன். ஆமாம்மா பிரச்சனைப்பா. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா www.onion ஜான்சனா வருவாரா? ஜான்சனா ஏன்டா வருவான்? WWலாம் அவர் தான் இருப்பாரு. வணக்கம்ப்பா. நான் நித்யானந்த சாமியார் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுனுக்கிறேன். சரியா ஒன்றும் எதுவும் இல்லையா? இல்லைப்பா. இப்போ இந்த மாதிரி சாமியாருக்கு தான் பல கில்மாலெல்லாம் போடுறாங்க. தம்பி வெயிலடி தான் மழை பெய்யுதான்னா ஒரு மாதிரியா இருக்கிற. யார் நீங்க? நான் தான் அன்னியன். நான் பக்கத்து ஊர்ல சூனியோக்கிற கிழவி இருக்கு, அதுக்கிட்ட என் பிரச்சனையை சொல்லிக்கிறேன். வரம்பா நீ வாடாடே. அப்பா அண்ணின்னு ஓங்கிது சனின்னு கிளம்புப்பா. காமெடி ஜாம்பவான் லோகேஷுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா சிரிச்சிருப்பீங்க. நம்பிக்கை அதானே எல்லாம். ஆமா இல்ல அவன் என்னோட கமெண்ட்ஸை விட வந்து சுமையாவுடைய கமெண்ட்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. பட் லோகேஷ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரையுமே வந்து சிரிக்க வைப்பார். கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ இல்லையோ ஆனால் எல்லாரையும் சிரிக்க வைப்பார். அதே மாதிரி இந்த முறையும் சிரிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கானா உலகநாதன் சார் எப்படி ஃபீல் பண்ணாருன்றதை கேட்கலாம். அதாவது ரேடியோ சாய்ட்டின்னா மகாநதி சங்கர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதே போல் லோகேஷ் அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணார். அப்புறம் அன்னியன் அவர் என்ன பண்ணவே பண்ணார். இப்போ இல்லை அவர் சொன்ன கமெண்ட்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா என்ன நல்லா வருமோ அதை வந்து பவர் பேக்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாலுமே வந்து நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்தாரு. நீங்க உசு பேத்தி ரணகலம் என்ன விஷயம் பண்ணீங்கனாலும் சிரிக்கிற மாதிரி தான் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? Yes, thank you so much. So Lokesh, Priya and team, please come to the stage. லோகேஷ் அண்ட் பிரியா வந்து தனியாக வராமல் ஒரு கும்பலாக வந்துக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கேமராமேன் லைட் மேன் இவங்களை தவிர எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டாரு. அப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாரு லோகேஷ்? அதாவது வந்து அந்த நேரம் நின்று வந்து இதுதான் என் தங்கச்சி. சரி என் தங்கச்சி மணிமேகலை. என் மணிமேகலைய வந்து எவனோ கரெக்ட் பண்ண பார்க்குறான். அவன் எவனு மட்டும் தெரிஞ்சு சதக் பர்ஃபார்மன்ஸ் இப்ப இல்ல. பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா ஓகே சரி ஓகே. மணிமேகலையோட சதக்கு அப்புறம் பார்க்கலாம். நாங்க இப்போ போய் உட்காரோம் போலாம். ஓகே வீரத்துக்காக விரைச்சுன்னு இந்த வீச்சருவா முதமரா பாசத்துக்காக தலை வணங்குது. என் தங்கச்சி அழகுமணி மணிமேகலை. இந்த மணிமேகலை எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை 3 முத்தத்தை கொடுத்து 4-5 லவ் லெட்டர் வேற கொடுத்துருக்கான். என் தங்கச்சி யார் தெரியுமா? அழகு தேவதை. அவன் நடந்தா சிலை நின்று அப்படியே அழகு அப்படியே கொதிக்கும் பொங்கும் ஊத்தம் அழகு அப்படியே. அந்த அழகு மணியடா எவன்டா டே என் தங்கச்சி விருப்பம் இல்லாம எவன்டா லவ் லெட்டர் கொடுத்ததே? இத்தனை பேர் கை தூக்கிட்டே அப்படியெல்லாம் கை தூக்கிட்டா என் தங்கச்சி கொடுத்துருவான்ற அல்பாசையில கை தூக்காதீங்கடா. அல்பாசையில கை தூக்காதீங்க. தூக்கணும் இந்த வேறு சுமையா என் தங்கச்சி அழகா பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லி தற்கொலை விற்கல பண்ணிக்காங்க. டேரக்டர் இருந்தாயா டேரக்டர் இந்த மாதிரி என் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப் வச்சு கேமராமேனை க்ளோஸ் அப் வைக்க சொல்லி இந்த ஷோ டிஆர்பி ஏத்துறான்னு மட்டும் பார்த்தேன். எங்கடா தங்கச்சி? எங்கடா? ஐயோ எங்கடா என் தேவதைய? எங்கடா அந்த அழகு மயிலு? ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஒத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே. பாரிஜாத பூவே பவுள மல்லியே யாரு கண்ணடிச்சது? யாரா இந்த மாதிரி சைட் அடிக்கிறது? யாரா அந்த லெட்டர் கொடுக்கிறது? நான் என் தங்கச்சி யார காட்டாலோ அவளுக்கு மட்டும்தான் கட்டி கொடுப்பேன். மச்சான் உன் தங்கச்சி கிடைச்சாதான் காலில் செருப்பே போடுன்னு வெயிட் பண்ணி. இந்த மாதிரி டக்கால்ட்டி வேலை தான் காட்டாத ஓடு. பிச்சைக்கார நாய் செருப்பு வாங்க வக்கல. அதுக்கு உன் தங்கச்சி இவனுங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்காது, எனக்கு கட்டி கொடு. என் கண்ணுல என் கண்ணுல மணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் என் தங்கச்சி டிசைட் பண்றது.
சரியா? தம்பி உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஐயா நீ வயசுல பெரியவர், நான் சின்ன பையன். ஏதோ ஆசைப்பட்டுட்டேன். அந்த கொத்தமல்லி கொழுந்த நானே கட்டிக்கிறேன். நீங்க பெரியவர் தானே, நீங்க இந்த ஓரமா போய் உக்காந்துடலாம். உங்க 2 பேர்ல நான் தான் ரொம்ப சின்ன பையன். நான் ஒரே ஒரு தடவை நீங்க பையன் நான் வெளியே போய் ஏதாவது பல்லாங்குழி விளையாடு, எங்க கூட போட்டி போடாத. கலை மேகலை மணிமேகலை என்னம்மா வெக்கமா? ஆமா ரொம்ப விக்கப்படுறேன் அந்த பொண்ணு. என் தங்கச்சி மணிமேகலை. மச்சான் எப்படியாவது எனக்கு கெட்டி வச்சிரு மச்சான். மச்சான் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அதனால அதுக்கு இன்னும் வெக்க விட்டு போகல. காட்டுடா. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு உதிர்ச்சி வெக்கத்தை விட்டு பேச. அடி பாரு. ஐயா கால்ல வேற விழுந்தேனே. ஏண்டா நாய இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் நம்ம டைரக்டர் பார்த்து என்னடா சொன்னேன். இவ மூஞ்ச நீங்க அடிக்கடி காமிச்சா டிஆர்பி ரேட் ஏறிடுமா. இவளை காமிச்சா டிவி ரிமோட்டை மாத்திடுவானுங்கடா. சேனலை காட்டிடாதீங்க க்ளோஸ் அப்ல. ஏய் தம்பி, இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல தம்பி வந்தான். இவனுக்கே இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு சந்தோஷமா வாழுவா. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஐயா நீங்க நேர்ல வில்லன் கிடையாதியா, படத்துல தான் வில்லன். அது வேற மலைக்கு மாலை போட்டுன்னு போற ஐயப்ப பக்தரு. வாக்கு மீறினா நாக்கு அறுத்துருவாங்க. மூணு நாய்களை மாறி மாறி உண்மையை சொல்லுங்க. நான் தெய்வலடா குட்டி சத்தான் நினைச்சுக்கடா, என்ன விட்டுறா. டேய் நான் கொல்ல கொடுத்து பாசி ரொம்ப மோசமானவன். தங்கச்சிங்க உங்களுக்கு இருட்டுல முத்தம் கொடுத்தது இந்த ஆளு தாங்க. ஏங்க எனக்கு வாயில புண்ணுங்க, என்னால முத்தம் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, நான்லாம் எதிர்க்க வரவங்கள பார்த்து லவ் பண்றவங்கள சார். எதிர்பார்க்கறவன் வந்தாதான் லவ் பண்றேன். எனக்குன்னு ஒருத்தன் எவ்வில என்ன பார்த்துட்டு பார்க்காம லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வாங்க, கரெக்டா இருப்பீங்க. வாங்க அண்ணா, அண்ணா, அண்ணா காவல் தெய்வமே வாங்கண்ணா. ஏமா உனக்கு ஏத்த ஜோடி இதுவா பாருமா. டேய் உனக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரியே இருக்கான். என் தங்கச்சி செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓரமா இந்த சரக்கு அடிக்கிறது, ஃபீலிங்ல சூசைட் பண்ணிக்கிறது. இருமா தங்கச்சி, உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்கடா. போலீஸ் கேஸ்ல என் தங்கம் வந்து மாட்டிக்க போகுதுடா. இவ கிடைச்சிருந்தா தான்டா இதெல்லாம் நாங்க பண்ணிருப்போம். கிடைக்கல எதுவுமே பண்ண மாட்டோம். உலகநாதன் சார் கிட்ட கேட்டுருவோம், எப்படி இருந்தது சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? இவங்களுடைய ஆக்டிங் வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருந்துச்சுமா. நம்பியார், கவுண்டமணி, அமிதாப் பச்சன், மணிமேகலை விட அது சினிமாவில் ஒரு மணிமேகலை விட அவங்கள விட மிஞ்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போதுமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இவன் உங்கள் 2 பேருடைய கான்செப்ட் இல்லையா, லொகேஷன் பிரியா கான்செப்ட். கூப்பிட்டோன்னே நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. ஓகே ப்ரோக்ராமை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வழக்கம் போல் நம்மளுடைய கலைஞர்கள்லாம் வந்து அவங்களுடைய திறமையால் உங்களை வந்து அப்படியே மெய்சிலிருக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் இதே போல் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சீஃப் கெஸ்ட் உலகநாதன் சார் வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்கள்? நடிகனாக மாறியாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு தந்த இந்த கலைஞர் டிவிக்கு எனது நன்றி. அதே போன்று இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண அனைத்து மியூசிஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் வளரணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து அவங்கள வந்து நீங்கள் முழுக்க என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைவான கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எங்கள் டீம் சார்பாக, நடிகனாக மாறியாச்சு டீம் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு சிறிய அன்பளிப்பு. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் மைக் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், இவ்வளோ நேரம் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணிங்க. அண்ட் எங்களுக்காக இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் வந்து உங்களுடைய ஸ்டைலில் ஒரு கானா பாடல். பாப்பா பசுறு கல்லியால சுகம்சா தேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா. நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில், நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில். பாப்பா பசுறு கல்லியால சுகம்சா
கட்டடிச்சு சைட் அடிச்ச மாட்டிக்கினாரிட்டா அவ வழிஞ்சு பேசும்போது காட்சி தந்தா போயிட்டா கட்டடிச்சு சைட் அடிச்ச மாட்டிக்கினாரிட்டா அவ வழிஞ்சு பேசும்போது காட்சி தந்தா போயிட்டா அவளை நினைச்சு மனசுக்குள்ளே கோயில் கட்டின வைட்டா என் துட்டையெல்லாம் கரிச்சு புட்டு வேட்டையாடி போயிட்டா என் துட்டையெல்லாம் கரிச்சு புட்டு வேட்டையாடி போயிட்டா நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில் நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில் பாப்பா பசுறு கல்லி ஆலசகம்சா டேக்கா கொடுக்காதம்மா பண்ணலாம ஜல்சா நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில் அவ அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கு நாட்டில். எஸ் thank you so much. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே சிறப்பாக எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க சார். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் வெரைட்டியான பர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye from சுமையா, தணிகை and team. நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.